ஹாய் ஹலோ வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா டிராஃபிக் எல்லாம் தாண்டி பாருங்க திரியம்பகேஸ்வரர் டெம்பிள் கிட்ட வந்துட்டோம். இந்த கோவில் நாசிக்ல இருக்க திரியம்பக் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குங்க. பாருங்க சுத்தீரும் மலைகள் சூழ அமைஞ்சிருக்கு. பிரம்மகிரி, நீலகிரி, கலகிரி என்ற 3 மலைகளுக்கு நடுவே ஒரு அழகான பள்ளத்தாக்கு வேலியில இது அமைஞ்சிருக்குங்க. பாருங்க இங்க சூரியன் வந்து மலைக்கு உள்ள மறைஞ்சி திரும்ப வெளியில வந்து மறைஞ்சி திரும்ப ஒரு வர்ணஜாலமே காட்டிட்டு இருக்கார். ரொம்ப அழகான கிளைமேட்டா இருந்ததுங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. இங்க இருந்து தான் கோதாவரி நதி உற்பத்தி ஆகதா சொல்றாங்க. கோதாவரி ஆறு கங்கையை போல மிகப்பெரிய ஜீவ நதிங்க. இது கங்கைக்கு அடுத்தபடி நம்ம இந்தியால பாயக்கூடிய மிகப்பெரிய நதி கோதாவரி நதி. புனிதமான நதி. திரியம்பக்னா 3ன்னு அர்த்தம். சோ பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேரும் ஒரே லிங்கத்துல இருக்கிறதுனால இங்க இருக்கிற சிவனுக்கு திரியம்பகேஸ்வரன் பேரு. நம்ம வந்த பஸ்ஸை எல்லாம் பார்க்கிங்ல நிப்பாட்டிட்டு இப்ப கோவிலுக்கு நடந்தே போக ஆரம்பிச்சிட்டோம். இங்க இருந்து ரொம்ப கிட்ட வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் டெம்பிள் இருக்கு. ஜோதிர்லிங்கங்கள் மொத்தம் 12. அதுல இந்த திரியம்பகேஸ்வரர் 8வது ஜோதிர்லிங்கமா இங்க காட்சி அளிக்கிறார் பக்தர்களுக்கு சொல்லப்படுதுங்க. பேசிக்கிட்டு இப்ப கோவில் கிட்ட வந்துட்டோம். தூரத்துல தெரியறதா திரியம்பகேஸ்வரர் கோவில் கோபுரங்க. வாங்க நெக்ஸ்ட் வீடியோல கோவிலை பத்தி பார்க்கலாம்.